Hi guys, welcome to Cheeky Chica. மூக்கு மேல ராஜா. ஆஹா. ஏய் ஏய் கோவிந்தா. ஏய் Chica, a lot of cricketing news actually over the weekend. First, obviously, India winning the series against Afghanistan, making it 3-0. Indian squad for the England ODI series. Well, surprise, surprise, Yashasvi Jaiswal. You score 100, you will get dropped. That continues. So Yashasvi Jaiswal திருப்பி 100 அடிச்சு திருப்பி பிளேஸ் இல்ல. இது நல்லாவே போயின்னு இருக்கு. But of course, we're going to talk about the first trade in the IPL, Chika. Rishabh Pant and Kuldeep Yadav, அங்க ஒரு trade நடக்க போகுது. It's still not done. But the biggest talking point, the whole world is talking about it, is what happens when you piss off a 15-year-old boy. அதுதான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டாபிக். ஒரு 15 வயசு குழந்தைய போய் நீங்க சிண்டினீங்கன்னா இல்ல என்னடா நடக்கும்னு காமிச்சாரு. 94 of 29. அதே ஸ்ரீலங்கன் ஏ சைடோட தான் ஒரு பெரிய கான்ட்ரவர்சி. ஹிஸ் ஃபர்ஸ்ட் 11 balls he came out and he said, "த பாருப்பா, நீங்க எல்லாம் நல்லா பேசுங்க வெளில, எனக்கு அதெல்லாம் கவலை இல்லை, என் பேட் வச்சே நான் பேசுறேன்" அப்படின்னு. ஏன்னா there were some experts who were out there saying that he has to be reprimanded, he has to be dropped. அந்த லெவலுக்குலாம் பேசியிருந்தாங்க. See, he's a 15-year-old. Chika, I want you to take over, Chika. What do you say? First, his reaction at that time, a little bit of physical contact, not necessary, but heat of the moment. He's a 15-year-old, he'll learn. Again, they are instigating him. He is not getting அவனே ஆரம்பிக்கல, they are instigating him. But then, what I like, Lachika, every time something like this happens, நம்ம பார்த்தோம் அந்த பிரஃபுல் ஹிங்கே கிட்ட ஒரு ஃபர்ஸ்ட் பால் அவுட் ஆனா எப்படி அடிச்சான்னு பார்த்தோம் பிரஃபுல் ஹிங்கே. அதுக்கப்புறம் யார்கிட்டலாம் அவங்க அவுட் ஆறணும்ல, ஒரு ரிவெஞ்சோட வரான் சீக்கா. யாப்பா என்ன சீக்கா இந்த பையன். டேய், இவன் ஒண்டர் கிட்னா தான் சன் ஆஃப் காட் ஆகிவேன். அதான் நான் பேர் வச்சிருக்கேன், சன் ஆஃப் காட். காட் ஆஃப் கிரிக்கெட் சச்சின் இருக்கு, இவன் சன் ஆஃப் காட். நான் பார்த்தேன் கார்ல இங்கேருந்து நீலாங்கரையில இந்த நந்தனம் போறதுக்குள்ளேயே மீனிங்ஸ் ஓடுறான். எனக்கு கார்ல நந்தனம் போறேன், மேட்ச் மொபைல்ல பார்த்துட்டு போயிட்டு இருக்கேன். ஒரு அடி அடிக்கிறான் பாரு இந்த மாதிரி. டே ஸ்ரீலங்கன் பசங்களா, சும்மா இந்த குழந்தைகளை பார்த்து சீண்டிங்கன்னா என்னாச்சு பாத்தீங்களா? நீங்க வாய போத்தின்னு அடிந்தீங்கன்னா சும்மா ப்ராப்ளம் வின் பண்ணிருப்பீங்கல்ல, போய் சீன்றீங்கல்ல. டேய் இவன்டியாடா போய் சொல்றீங்க இது ஐபிஎல் இல்லன்னு. அவன் உங்கள்கிட்ட அவன் சொல்றான், டேய் நீங்க போலிங்கே போடலடான்றான், ஜுஜுபி போலிங் தான்றான். 4 4 4 6 6 ஒரு டாட் 6 4 4 6 6. என்னடா இது போட்டு பொழக்கிறதா? இது பேர் பொழந்தீங்கல்ல, இது பேர் கைட்டி கொடுத்தீங்க. ஸ்ரீலங்கன் பசங்களே வாய் விடாதீங்க, மாட்டிக்காதீங்க. இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி பாரு, அது என்னது பிடிச்சிருந்த பாயிண்ட். எனக்கு அது எஃபர்ட்லாம் இன்சைட் அவுட் அடிக்கிறான் ஷார்ட் அடி. நான் பார்த்தேன்னா அமேஸ்ட். பாருங்க அந்த இன்சைட் அவுட்ல கவர்ஸ், இன்சைட் அவுட் கவர்ஸ் 4 6 அடிச்சிருக்கான். லாங் ஆன் 2 அடிச்சிருக்கான். ஸ்கொயர் லெக்ல ஒரு ஷார்ட் பால் பண்ணா புல்லு 6, பாயிண்ட்ல ஒரு 6. பட் அதுல என்ன இந்த கிரேட்டஸ்ட் திங் இன் திஸ் நாக் என்னன்னா டிவர்சிங் பாருங்க, ஆல் ஆத்தென்டிக் கிரிக்கெட்டிங் ஷாட். என்னைக்கு ஒரு பிளேயர் ஃப்ரண்ட் ஆஃப் தி விக்கெட்ல மெஜாரிட்டி ரன்ஸ் அடிக்கிறானோ அப்படின்னா அந்த பிளேயர் பிஸ்டா பிளேயர் அர்த்தம். பிஸ்தான்னு அர்த்தம். மெஜாரிட்டி ரன்ஸ் ஃப்ரண்ட் ஆஃப் தி விக்கெட். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பவுன்சர் போட்டானே, நீ பார்க்கல, நீ பாருங்க ஷோ போயிட்ட மண்டை கிண்ட காலையில பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ப் பவுன்சர் அப்படின்னு டக் பண்ண, அப்படி டக் பண்ணிட்டு இப்படின்னா டக் பண்றான் பால் விக்கெட் கீப்பர் பிடிக்கிறான்னு பார்த்தா பால ரேம்ப் பண்ணி தேர்ட் மேன் மேல 4. இந்த மாதிரி ஷாட்லாம் முடியாது. நான் சத்தியமா சொல்றேன், இட் வாஸ் வெரி ஷார்ப் பவுன்சர். ஆஸ் அ ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நான் சொல்றேன், அவன் டக் பண்ணிட்டான். டக் பண்ணிட்டு என்ன பண்ணா, அதே சமயத்தோட பேட் தூக்கி வச்சிருக்கா, அப்படி ரேம்ப் சருன்னு போறது பால் தேர்ட் மேன் மேல 4. இந்த மாதிரிலாம் பவுன்சர் டக் பண்ணா போலர் என்ன பண்ணுவான்? பவுன்சர் டக் பண்ணா 4 அடிக்கிறான், பவுன்சர் சரியா லிங்க்ல போட்டா 6 அடிக்கிறான், கொஞ்சம் விட்டீங்கன்னா பாயிண்ட் 6 அடிக்கிறான், முன்னாடி போட்டீங்கன்னா கவர்ஸ் மேல 6 அடிக்கிறான். என்னையா பண்ணுவீங்க? இந்த மாதிரிலாம் போட்டீங்கன்னா என்ன பண்ணுவான் அந்த ஒரு போலரு? கமிங் பேக் டு செகண்ட் பாயிண்ட், நீங்க நல்ல ஒரு பாயிண்ட் சொன்னதுல, இந்த மாதிரி யாராவது ஒரு போலர் சீண்டினாங்கன்னா ப்ரொடியூசர் அந்த போஸ்ட் போடுப்பா, இஃப் யூ ஆக்ட் ஃபனி வித் வைபவ் சூரியவன்சி யூ ஹேட் இட். பிரபுல் இங்கே முதல் மேட்ச் சன்ரைஸ் ஹைதராபாத் பண்ணாங்க பாருங்க, பிரபுல் இங்கே போட்டு கட்டி கொடுத்துட்டான். இது ஸ்ரீலங்கன் பசங்க கரெக்டா சொன்னான். இஃப் யூ ஃபர்கெட் தி ரூல்,
Never, rule number 1, never make Faiva Suryanshi angry. Rule. Prepare for a career highlight reel Prepare against career your highlight team. reel against your team அப்படின்னு. ஏன்னா இது 4வது வாட்டி நடக்குது. 2வது எப்ப நடந்ததுன்னா ஜிடியோட ஒரு மேட்ச் இந்த வருஷம் என்ன ஆச்சு, ஃபர்ஸ்ட் மேட்ச் அவுட் ஆயிடுவான் இவனுக்கு, சிராஜுக்கு. சிராஜ் பிளே ஆஃப்ஸ்ல போட்டு பிளே ஆஃப்ல பொழந்துவான் சிராஜ். இன்னொன்னு அதே மாதிரி டிசியோட அந்த இவன் அப்படின்னு அந்த ஃபாஸ்ட் போலர், அவன் பேர் என்ன, அந்த ஒரு நியூசிலாந்து ஃபாஸ்ட் போலர் கைல் மேட்ஸ் அப்படின்னுவான். அடுத்த மேட்ச் வச்சான் அப்போ ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு அப்புறம் ராஜஸ்தான் செஞ்சுரி ஜெய்ப்பூர்ல ஜேம்ஸ். என்ன தெரியுதுன்னா, இப்போ இந்த காலத்து யங்ஸ்டர்ஸ் வச்சுக்காதீங்க. அது 15 வயசு யங்ஸ்டர்ஸ்ல இருந்தீங்கன்னா வானவே வேணாம், வாயை பொத்தின்னு வெளில போயிடுங்க. ஏன்னா யங்ஸ்டர்ஸ் என்ன மாதிரி மூட் இருப்பாங்கன்னு தெரியல இப்பெல்லாம். அதுவும் வைபவ் சூரியவன்ஷி மாதிரி ஆள்கிட்ட போயிட்டு, அதுவும் சண்டே அன்னைக்கு நேற்றுக்கு வர சூரிய பேரே சூரியவன்ஷி, நேற்றுக்கு சண்டே வாங்கி கட்டிக்கினா ஸ்ரீலங்கா. பட் அனி நான் உண்மையை சொல்லிட்டோமா, இவன் இந்த கமெண்டேட்டர் சொல்லியிருந்தாங்க மேட்ச் இஸ் ஓவர் அப்படின்ட்டாங்க. அவன் அவுட் ஆச்சு 8வது ஓவர் 9வது ஓவர் அவுட் ஆயிட்டாங்க. அப்பவே மேட்ச் ஓவர். Frankly speaking, if you look at the scorecard, if you had not scored, India would have lost the game. மீதி எல்லாரும் பாரு அனி, நீ ப்ரொடியூசர் ஸ்கோர் கார்டு போடு, ப்ரொடியூசர் மீதி எல்லாரும் பாரு. இல்ல நீங்க அடிக்கலாம், நீங்க இந்தியாவோட லாஸ்ட் கேம் நீ பாரு. எல்லாரும் ருத்ராஜ் 40 or 51 பால்ஸ், என்ன பிரியான் ஷாரு அப்படி தொசுக்கி ஒரு 39, திலக் வர்மா தொசுக்கா அலைஞ்சி 67. மீதி எல்லாம் பார்த்தனா இவன் வந்து ஃபர்ஸ்ட் 58 ஓவரோ 10 ஓவர்ல இவங்க வந்து 140 வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் சேர்ந்து எல்லாமே இவ்வளவுதான் அடிச்சிருக்காங்கன்னா, இவன் அடிக்கலன்னா இந்த மேட்ச் இந்தியா உதவாங்க இருப்பாங்க நேற்றுக்கு. Yeah, I mean, he's not doing it only for this particular knockout game, Chika. His knockout record, என்ன difference-நால Chika, we have seen very, very good players, great players do it in the league phase. இவனோட why Vaibhav Suryavanshi standouts na producer, just put out his knockout performance in 2026, producer. This is why this boy is even more special than anybody I have ever seen. Even, I mean, I don't like comparing with the past legends, but I have never seen anything like this. At the age of 15, Chika, ஒரு பெரிய மேட்ச், நீ எப்பவுமே நம்ம கிரிக்கெட்டர்ஸா இருக்கும் போது நம்ம என்ன சொல்லுவோம், மச்சான் இதுல எல்லாம் அடிக்கிறது ஓகே, செமிஸ் ஃபைனல்ஸ்ல அடிக்கிறவன் தான்டா பிஸ்தா, செமிஸ் ஃபைனல்ஸ்ல அடிக்கிறவன் தான்டா தாதா அப்படின்னு நம்ம எப்பவுமே பேசுவோம். Chika, இந்த பையன் வந்து வெறும் செமிஸ் அண்ட் ஃபைனல்ஸா, என் ஃபேவரட்ரா இது, பாத்துக்கோங்கடா அப்படின்றான். World Cup semi-final, World Cup final, 68 of 33, 175 of 80. That World Cup under-19 World Cup final was just too good. Then, if you remember, your great elder son and my great elder brother, Aditya Shrikant, he also had the doubt. Hey, இவன் இதெல்லாம் அடிக்கிறான்டா, ஒரு பெரிய மேட்ச்ல அடிப்பானாடா, அவன் அடிக்கட்டோம்டா ஒரு பெரிய மேட்ச்ல, அதுக்கப்புறம் தான்டா நம்ம அவன் அந்த பெடஸ்டல்ல போட முடியும். அப்படியாடா பேசுறீங்க அப்படின்னு ஐபிஎல் அடிச்சாம்பாரு ஒரு அடி, எலிமினேட்டர் அண்ட் குவாலிஃபயர். பாவம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அவங்க மறக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் குவாலிஃபயர் 2ல வந்து ஒரு அடி குஜராத்தோட. இப்போ ஃபைனல்ல when you play big knocks in big games, Chika, you know this boy is completely special and he has got ice in his veins, Chika. பிக் மேட்ச் டெம்பரமெண்ட், பிக் மேட்ச் டெம்பரமெண்ட். அவன் போஸ்ட் மேட்ச் ரொம்ப நாளா பேசினான். அவன் என்ன சொன்னான், நான் போன மேட்ச் அவுட் ஆனா பார்த்து நான் கோச்சோட உட்காந்து நெக்ஸ்ட்ல ஒர்க் அவுட் பண்ணேன், ஏன் அப்படி அவுட் ஆற அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் அவுட் பண்ணிருக்கான் இந்த ஃபைனல்ஸ்க்கு. நம்பர் 1. नंबर 2, நிறைய பேர் இருக்காங்க 50. அவன் சொன்னா நான் मैं बहुत 50 ओवर मैच खेल चुका है, ये कुछ नया नहीं है मेरे को அப்படின்றான். நான் நிறைய 50 ஓவர் மேட்ச் ஆடி இருக்கேன், ஏதோ புதுசா பேசுறீங்க எல்லாம் அப்படின்னு அந்த மாதிரி சிரிச்சுனே சொல்றான் அவன் போஸ்ட் மேட்ச்ல. That means he's already played 50 ஓவர் மேட்சஸ். உங்களுக்கே தெரியும், நீங்க வந்து அண்டர் 19, அண்டர் 17, அண்டர் 16 ஆடும்போது நிறைய மேட்சஸ் ஆடுவீங்க. through the year almost you play entirely. நான் நிறைய ஆடிருக்க 50 ஓவர் மேட்சஸ், எல்லாரும் புதுசா கேக்குறாங்க, சிரிச்சுன்னு கலலாக் சொல்லிட்டான். It's a fact. The point is, we all know only about IPL. IPL தான் பாக்குறமே தவிர beyond IPL we've not seen his record. His record has been amazing. And dear viewers, இந்த பையனை மட்டும் எப்படி குரூம் பண்ணி பொக்கிஷம், இதெல்லாம் நம்ம சொன்னா நம்ம நாட்டோட பொக்கிஷம், இதெல்லாம் நேஷனல் ட்ரெஷர் மாதிரி பண்ணணும். எப்படி சில பேர் நேஷனல் ட்ரெஷர் மாதிரி பண்ணி அந்த மாதிரி இவனை கொண்டுணும். அந்த மாதிரி கொண்டிருந்தாதான் இந்த பையன் வந்து will do wonders for India. ஏன்னா this guy has got a temperament எல்லாமே. அண்ட் அனி ஏன்னா அவன் அடிக்கிற ஸ்கோர் மினிமம் 200 ஸ்ட்ரைக் ரேட்ரா. என்னடா இது டியர் வியூவர்ஸ், இது என்ன டியர் வியூவர்ஸ் இது? 200 மினிமம் ஸ்ட்ரைக் ரேட் ஆடுறான். மீதி எல்லாரும் எங்கேயுமே இல்ல. பாருங்க நேற்று மேட்ச் எடுத்து ஸ்கோர் கார்டு பாருங்களேன், மீதி எல்லாம் 60, 70, 80ல இருக்கான். பாருங்க, ஒருத்தன் 78ல இருக்கான், என்ன ஒருத்தன் வந்து 92ல இருக்கான், ஒருத்தன் 74ல இருக்கான். இந்த பசங்க எல்லாம் மச் சீனியர் கிரிக்கெட்டர்ஸ், மச் சீனியர் கிரிக்கெட்டர்ஸ். லெட்ஸ் புட் இட் தட் வே.
இவங்களாம் Chika, அவன் ரேஞ்ச் பார் 324ல இருக்கான் அவன். எப்பா Chika, வேற லெவல் கிரிக்கெட் அணி. இது வந்து உண்மையை சொல்லட்டுமா, இது வந்து ஒரு அதிசய பிறவின்னு தமிழ்ல. இதெல்லாம் வந்து ஒண்டர் கிட் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. நான் வந்து சன் ஆஃப் காட் சொல்லிட்டேன்பா. என்னோட பேர் வந்து சன் ஆஃப் காட் தான். சன் ஆஃப் yeah, காட் இவன். yeah. We'll wrap up this portion of it with that. Just a thought, Lachika. When you are sitting and talking and raving about a player in an India E game, which usually, let's face it, ரொம்ப நிறைய அணி ஐஸ் ஆனா இருக்கு. உனக்கு பாத்தியா எல்லாம் பாரு அணி நேதி உட்காந்து யாரும் இதெல்லாம் மேட்ச் லைவ் பார்த்து நீ யாரா இந்தியா அதுதான் நான் சொல்றேன் மேட்ச் சீக்கா. ஹிஸ் இம்பாக்ட் என்ன ஆயிடுச்சுன்னா, அவன் ஆடுறானேன்னு சொல்லிட்டு லெட்ஸ் கோ வாட்ச் அன் இந்தியா அண்டர் 19 வேர்ல்ட் கப் ஃபைனல் ஈவன் மோர், லெட்ஸ் கோ வாட்ச் அன் இந்தியா ஏ கேம் ஈவன் மோர். நாளைக்கு அவன் வந்து இஃப் ஹி பிளேஸ் சையத் முஷ்டாக் அலி ஆர் இஃப் ஹி பிளேஸ் ரஞ்சி ட்ராஃபி, ஆல் ஐஸ் ஆர் கோயிங் டு பி ஆன் ஹிம். அவன் அந்த மாதிரி ஒரு சென்சேஷன் அந்த மாதிரி கிரியேட் பண்ணிட்டான். அவ்வளவுதான். ஐபிஎல் அப்படிதான் நீ ஐபிஎல் அப்படிதான் ஆச்சு. என்னடா இது ஒரு போர் ஐபிஎல் வியூவர்ஷிப் டிராப் பண்ணா, ஆனா ஆர்ஆர் மேட்ச் மட்டும் எல்லாம் ரவுண்ட் பண்ணாங்க டிவி. இவன் பேட்டிங் ஆனா டிவி ஆன். Even imagine he's created that one man who's created the viewership for in IPL. One man who's created viewership for நேத்திக்கு இந்த இந்தியா மேட்ச்னா இவனாதான். ஒரு ஆள். Single man. Whole world. It's not only Indians. The whole world is watching him. That's one thing. Everybody is watching this boy. Yeah. Vaibhav Sooryavanshi, you are special. Anyway, talking about special, Chika, the Indian ODI side has been picked. Virat Kohli and Jasprit Bumrah are back on expected lines. But you cannot blame the selectors. You're trying to find a way. What do you do when the competition is so high? Number one, Chika, you have been a chairman of selector. What is the conversation you're going to be having to Yashasvi Jaiswal? Enna solluvenga Chika? Shubman Gill, Rohit Sharma, Virat Kohli, Shreyas Iyer expected. KL Rahul, Ishan Kishan has been taken as a second wicket keeper. We all expected Ishan Kishan to go as a second wicket keeper. There was no doubts in that. Washington Sundar had a very good series. Back to good bowling form. Very tight or nalla potundaru. He, Akshar Patel and Nitish Kumar Reddy, 3 all-rounders. Along with Kuldeep, the only one spinner that எடுத்திருக்காங்க. Of course, Akshar and Washi can obviously chip in. Bumrah, Prasidh Krishna, Harshit Rana, Arshdeep and Gurnoor Brar. இங்க Chika, Prasidh Krishna oda 5-4 நம்ம பார்த்தோம் last game against India Afghanistan. In that particular game he bowled really well and he's done well in England also. Test series la பார்த்தோம். Should they have picked Mohammad Siraj, Chika, but ahead of Harshit Rana? Because Harshit Rana hasn't played in a long time. And Mohammad Siraj, should he have been ahead of Harshit Rana? And the Kelvi. Again, are they overlooking Bhuvi completely? Yeah, and the full overlook Pandranga and the Ur Kelvi. But the biggest question is, if you score 100, Chika, it's the scariest proposition right now. ஒரு புது பிளேயருக்கு வந்து இந்தியன் டீமுக்குள்ள ஐயோ நாளைக்கு நான் 100 அடிச்சனா என்ன டிராப் பண்ணிடுவாங்களே அப்படின்னு. It's happened to Sanju Samson. It's happening to Yashasvi Jaiswal. It happened to the Ishan Kishan himself. 200 அடிச்சப்புறம். How do you take this? What is the conversation you're having, Jaiswal? Rituraj Gaikwad. I completely forgot. Yeah, sir, correct. Actually, see, I'll tell you one thing honestly. நல்ல வேளை நான் chairman of selection அப்படி இல்ல பா நான். Thank God, I'm not the chairman of selection committee. தலையை பிச்சுப்பாங்க. நீ பாத்தீனா நீ frankly speaking இதுல ஷூரா யஷஸ்வி ஜெய்ஸ்வால் has to find a place. Now அவன் வந்தா யாரை தூக்க முடியும், யாரையும் தூக்க முடியாது, அந்த மாதிரி நிலைமையில இருக்காங்க. Okay, and my opinion, Mohammad Siraj should have been in the one-day team. I don't know why he's not able in the team. See, Prasidh Krishna bowled brilliant in the Madras match. Bounce என்ன மாதிரி எடுத்தான், just good length, கச்சக்கு ஃபீல்டிங் பிராக்டிஸ் கொடுத்த மாதிரி கொடுத்துருந்தான். He bowled brilliantly. Once he gets his rhythm, he's an outstanding bowler, potential match winner. So Prasidh Krishna, okay, Jasprit Bumrah ஒன்னு சொல்லலாம். Arshdeep Singh in one days, அவனா left arm medium pacer, but அவனா frankly Mohammad Siraj கட்ட I would have gone for Mohammad Siraj maybe. I will still say Mohsin Khan try பண்ணலாம் Arshdeepக்கு பதிலா. Arshdeep is not try பண்ணலாம். Arshdeep Singh okay. Gurnoor Brar, yes, he bowls brilliant pace. Nothing wrong in encouraging that boy. Harshit Rana, in the past, he's done well. Before he got injured, he did well. Yeah, in all fairness, you have to give Don't you think he needs more game time, Chika, to play domestic cricket? கொஞ்சம் அந்த எப்பவே நம்ம பாத்துருக்கோம் Chika. The selectors have always been pretty strong, saying இல்ல யாராவது ஒரு பெரிய இன்ஜுரியில இருந்து வந்தாங்கன்னா நிறைய டொமஸ்டிக் கிரிக்கெட் ஆடிட்டு வரணும்.
I know Arshit Rana has done well, but straight India matches without playing any domestic matches, I find it a little not correct, Odd. Chika. You think it's not? Maybe it's odd, but then probably they want to encourage youngsters. But then Mohammad Siraj, I feel very bad for him. That boy has been bowling brilliantly. See, யசஸ்வி ஜெய்ஸ்வால் நான் என்ன சொல்வேன்னு தெரியல. நான் கேப்டனா தான், நான் கேப்டனாவா இருந்தாவோ சரி, ஒரு சேர்மனாவா இருந்தா, ஒரு கோச்சா இருந்தா வந்து என்னடா சொல்லுவேன் நீ யசஸ்வி ஜெய்ஸ்வால்? யசு, சாரி ஜெஸ்ஸி, யூ டோன்ட் ஹவ் பிளேஸ் த டீம் அப்படின்னு தான் ஜெஸ்ஸி தான் சொல்ல முடியும். பட் அவனை 15 இயர்ஸ் வச்சிருக்க முடியுமா? 16 வச்சுக்க கஷ்டம் தான். So frankly speaking, it's just that he has to அப்படியே பல்ல கடிச்சிடுறாடே ஜெஸ்ஸி, யசஸ்வி ஜெய்ஸ்வால். ஜஸ்ட் ஹேங் ஆன். Chika, பாவடா, he's 6 மேட்ச் 2 செஞ்சுரிடா அவன். too good. He's played only 6 ODIs. He's played only 6 ODIs and 2 centuries in there. See, ஒரு ஃபேர் ஆர்குமெண்ட் வச்சோம்னா இல்ல, எஸ் சுப்மன் கில் had a fantastic series and a fantastic test year in 2025. நம்மளுக்கு தெரியும், once he was given the captaincy. But over the last 2 years, Yashasvi Jaiswal has been your number 1 test batter. அதுல எந்த டவுட்டும் கிடையாது. எந்த 100%. டவுட்டும் கிடையாது. The only reason he's not an all 3 format player is because India has not given him a chance to become an all 3 format player. அவ்வளவுதான். Correct. I agree with you completely. He's an all format player. He is definitely all 3 format player. He is a brilliant player, good temperament, good fielder, and I feel just bad for Yashasvi. Jesse, I really feel bad for you, Jesse. That's all I can say. I really feel bad for Jaiswal, and let's hope that his time also comes shortly. Because same thing happened to Ishan Kishan. Poor fellow, double century அடிச்சப்பறம் ரொம்ப நாளுக்கு சான்ஸே கொடுக்கல அவனுக்கு. திருப்பி வந்தா ரொம்ப நாள் கழிச்சு வந்து திருப்பி he not established himself. So the problem is competition. அவ்வளவு ஆயிடுச்சு. That's the whole thing is the competition is so huge. இப்ப போராடுற இப்ப வைபவ் சூரியன் இந்த மாதிரி அடிச்சான்னு வச்சுக்கோ, இப்ப அவனை எப்படி நீ ஸ்டாப் பண்ண முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாரு. நான் ஒண்ணு கூட என்னோட பிலீஃப் என்னன்னா 2027 வேர்ல்ட் கப்புக்கு வைபவ் சூரியவன்ஷி இருக்கணும்னு. அது 100%. யா, எப்படி அதை எடுத்துட்டு வர போறாங்க? அவன் ஒண்ணுமே பண்ண, அவனே அடிச்சு வந்துருவான். நீ கவலைப்படாத, அவனே அடிச்சு வருவான் பாரு. அவனே அடிச்சு வருவான். எங்க இருந்து வருவான் தெரியாது, எப்படி வருவான் தெரியாது. பூதாகரமா வர போறான் பாரு அவன். இப்ப ஃபர்ஸ்ட் 2020 ஆட்டோம்டா, 2020 எஸ்டாப்ளிஷ் பண்றோம் இந்தியாவுக்கு. அதுக்கப்புறம் 1 டே வரட்டும், அதுக்கப்புறம் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் டெஸ்ட் வருவான், அங்க வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். 10 மாட்டோம். டே வைபு ஒன் டைம் வரும்னா கண்ணா கவலையப்படாத, வரும் உனக்கு வைபு. யா, ஓகே. பட் இதுதான் ஒன்லி நியூஸ் கிடையாது. கிரிக்கெட்டிங் வேர்ல்ட்ல ஐபிஎல்ல இந்த ட்ரேட் விண்டோல ஆல்ரெடி டெல்லி கேபிட்டல்ஸ் ஹார்ட்லி ஒரு மாசம் கூட ஆல. டெல்லி கேபிட்டல்ஸ் அண்ட் எல்எஸ்ஜி வாட் அ டர்ன் அரவுண்ட் யா. ஒரு 2 years பேக் என்ன இன்டர்வியூ கொடுத்தீங்க சஞ்சீவ் கோயங்கா. ஒரு 15 years டைம்ல நீங்க MS தோனியும் ரோஹித் சர்மாவும் பார்க்கும்போது ரிஷப் பண்ட்டும் பக்கத்துல பாப்பீங்க அப்படிலாம் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு 2 வருஷத்துல. தேங்க்யூப்பா தம்பி, ஏமா உன்னை வச்சு என்னால திண்டாட முடியல. அவன் திரும்பி தேங்க்யூ சார், உங்களை வச்சு என்னால திண்டாட முடியல. 2 பேரும் குட் பை. தட் finished like a very sour marriage, Chika. We have to tell that. அங்க இன்னொரு லெசன்னா, விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் தான் எல்எஸ்ஜி கேப்டன் பண்ணாதீங்க, எல்எஸ்ஜி காட்டாதீங்க. கேஎல் ராகுல், இதுக்கு முன்னாடி கேஎல் ராகுல் அவன் தான் அவுட் ஓடி வந்துட்டான். இதுக்கப்புறம் ரிஷப் பந்த் அவன் தான் அவனி விட்டு ஓடி வந்துட்டான். Yeah, but விக்கெட் கீப்பர் in all honesty, நீங்க எல்எஸ்ஜியா இருந்தீங்கன்னா you are releasing ரிஷப் பந்த். I am very, very surprised they were able to get something for Rishabh Pant. Actually, பாத்தீங்கன்னா the winner of this trade is LSG, Chika. ஏன்னா Kuldeep is a very, very, very good player, Chika. Last year என்ன ஆச்சுன்னு தெரியல between him and the Delhi management. There has been some big mismanagement of Kuldeep Yadav. He did not play a lot of matches. For the first time, he's been dropped in an IPL game. அதெல்லாம் நம்ம பார்த்தோம். So something was amiss அங்க Delhi Capitalsல. I think Kuldeep வந்து LSG better because huge ground. அதுதான் நான் சொல்றேன். I think LSG won the trade ன்னு நான் சொல்றேன். It's still yet to be ratified by BCCI. We'll give the explanation to the viewers. 13.5 crores தான் valuation of Kuldeep Yadav. 15 crores I think is the valuation they have given for Rishabh Pant to be traded. So 15 crores தான் Delhi Capitals க்கு கொடுக்கறாங்க. குல்தீப் திருப்பி 13.5 க்கு எடுக்கறாங்க. So they save up 13.5 crores, Chika, in the trade la. So அவங்களுக்கு LSG க்கு they have 13.5 crores in the budget. ஒரு நிமிஷம் எனக்கே சொல்லி கொடு, எங்களுக்கே புரியல இது. இப்ப அப்பனா BCCI valued Rishabh Pant at 15 crores. No, that is why BCCI has to ratify this. I don't know how or who gave the valuation that Rishabh Pant is valued at 15 crores. It is between the two franchisees, Chika.
It is between the two franchisees. They have agreed that Rishabh Pant will be traded to you for 15 crores. Kuldeep Yadav will be traded to us for 13.5 crores. So, இதுதான் valuation. The two franchisees have agreed. My question is, BCCI still has to ratify this. Even I am still in the gray area on this. Don't you think it has to be the same value? First of all, நீங்க ஆக்ஷன்ல எடுத்த வேல்யூ தான். Why are they giving it at a lesser value? இப்படி நடந்ததுன்னா இப்படி நடந்ததுன்னா ஃபியூச்சர்ல does this open up venues where you can make unbelievable trades? I can lesser the value of a player or skyrocket the value of the player to fudge around with the market. Is that possible if this happens? அதான் எனக்கு தெரியாது. who does the valuation of 15 crores பண்ணது எப்படின்னு தெரியாது ரிஷப் பந்துக்கு. எனக்கு who is given the value of 15 crores to ரிஷப் பந்த் அப்படின்னு? The two franchisees have agreed. அப்படின்னா டெக்னிக்கலி அவன் பேப்பர்ல 27 தான் இருக்கும். ஆக்ஷனுக்கு போச்சே, ஐம் ஷூர் ஆக்ஷனுக்கு போச்சே அந்த 27 crores எடுத்துட மாட்டாங்க. இல்ல அதுதான் சோ இதனால தான் இந்த ராட்டிஃபை பண்ணனும் BCCI. சோ என்ன சொல்லிருக்காங்கன்னா ஆக்ஷன் 27 தான் இருக்கும் அவனுக்கு. அது சொல்லல. அது apparently that's not the case. So apparently if this trade happens, if BCCI allows this trade to happen, Rishabh Pant oda value from 27 crores will become 15 crores. He will be given to Delhi Capitals. So Delhi Capitals have to furnish 15 crores. அவங்க பர்ஸ்ல வந்து இப்போ 0 இருந்ததுன்னா குல்தீப் திருப்பி இங்க அனுப்புறாங்க 13.5 crores-க்கு. சோ டெல்லி கேபிட்டலுக்கு வந்து 1.5 crores வந்து நெகட்டிவ்ல இருக்காங்க. ஏன்னா 15 வந்து தள்ளி விட்டுருவாங்க. அவங்க ஏதாவது ஒரு பிளேயரை வந்து ஆக்ஷனுக்குள்ள தள்ளி விட்டீங்கன்னா they can balance the books. சோ டெல்லிக்கு பிரச்சனை கிடையாது. அது டெல்லிக்கு வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். ஆனா இங்க எல்எஸ்ஜிக்கு they have a win-win situation. எனக்கு ரிஷப் பண்ணிட்டும் நான் விடுறேன். எனக்கு 27 crores இருந்து எனக்கு 15 கோடி தான் இப்போ நான் வேல்யூவேஷன். நான் 12 கோடி சேவ் பண்றேன். 13.5 crores-க்கு நான் குல்தீப் எடுக்கிறேன். So technically I have 13.5 crores in my bank right now without that extra player. அது அனி இந்த ரூல் எனக்கு ஆபீஸ் தேவைஸ் இந்த ஒரு கணக்கெல்லாம் மாத்திட்டேன். நான் மேட்ச் ரொம்ப குட். இந்த மாதிரி போச்சா தலை சுத்துது எனக்கு. இதெல்லாம் யார் காட்டா வாட்டு ஆக்ஷன் அவங்களே போட்டு வரட்டும், BCCI போட்டு வரட்டும், அப்ப செக் பண்ணிக்கலாம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு. அதனால இதெல்லாம் விட்டுரும். நம்ம இதெல்லாம் BCCI மேட்டர், நம்மளுக்கு என்ன கவலை. ஏதோ ட்ரேட் பண்ணிருக்காங்க. Okay, forget the valuation, Chika, but அது நீங்க சொன்ன மாதிரி I think it's a very good trade for both the teams. ஏன்னா டெல்லி needs a middle order batter. I think I'm sure it must have been agreed with Rishabh Pant and with Kuldeep Yadav. Obviously. Rishabh Pant would like to come back to Delhi because that's his hometown, frankly. So Delhi வந்திருப்பான். அவன் பார்த்துருப்பாயோ நம்மள அந்த டெல்லியோட ஓனர்ஷிப்லயும் அதுவும் இருக்கு சீக்கா. ரிஷப் பண்ட் இஸ் வெரி க்ளோஸ் டு சௌரவ் கங்குலி. அவன் வந்து பார்க் ஜிண்டாலோட he has a good relationship with Park Jindal. The other owner oda I don't think they have a very good relationship. So every 2 years ownership மாறுது. இந்த 2 வருஷத்துல வந்து obviously ஹேமங் பதானிக்கு தேங்க்யூ சொல்லிட்டாங்க. பாய் குட் பைன்னு சொல்லிட்டு அமிச்சிட்டாங்க ஹேமங் பதானிய. இவங்கள வந்து யுவராஜ் சிங் has been given a senior role in a coaching role. Head coach is Saurav Ganguly. So இதுதான் for 2020. Every 2 years this keeps happening in Delhi, Chika. So it's one of the hardest teams to ever judge or do anything. Of course. Classy Rolls Royce now. He is an outstanding cricketer. He will be a great captain too. Yes. Kuldeep Yadav போனது நல்லதுதான் டெல்லிக்கு. பிகாஸ் ஸ்மால் கிரவுண்ட்ல அவனை ஆடவும் முடியல. அவனை போட்டு என்ன கேப்டன்சி அக்ஷர் பட்டேல் கேஎல் ராவ் போயிடுறாங்க. அப்படின்னா அக்ஷர் பட்டேல் வந்து ஆல் இந்தியா லெவல்ல வைஸ் கேப்டன் இருக்க முடியாது. அப்படின்னா என்னென்ன புரியல திடீர்னு ஆல் இந்தியா லெவல்ல வைஸ் கேப்டன் இல்லையே இப்போ. அதான் தூக்கிட்டாங்களே. அதான் திடீர்னு வைஸ் கேப்டன் இருந்தாங்க. வேர்ல்ட் கப் வைஸ் கேப்டன் இருந்தாங்க. அப்புறம் டீம்ல இல்ல. நாங்க டீம்ல இருக்கான்னு நாங்க ஒண்ணுமே புரியல எனக்கு. நல்ல வேலை டேவியல். நான் சேர்மனா செலக்ஷன் கமிட்டியே இல்ல. என்னெல்லாம் போட்டு நீங்க என்னன்னா திட்டி திருப்பீங்களோ என்ன பண்ணிருப்பீங்களோ தெரியல. பட் நான் வந்து அட்லீஸ்ட் எக்ஸ்பிளனேஷனா கொடுத்துருப்பேன். வை ஜெஸ்ஸி இஸ் பீன் டிராப்ட் அப்படின்னா அவனுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். பப்ளிக் இன்னும் இல்ல அஜித் அகர்கர் சொல்றாருதான். இப்போ காம்படிஷன் அவ்வளவு ஹையா இருக்கு, எங்க இடம் இல்ல. அன்பார்ச்சுனேட்லி விராட் கோலி திருப்பி வந்துட்டாரு. சோ விராட் கோலி வந்துட்டாருன்னா he walks in. I mean actually அந்த இடம் ஒண்ணுமே பண்ண முடியாது. டாப் 7 you can't blame the selectors for this, Chika. You cannot blame anybody. Only thing Mohammad Siraj I thought should have found a place at 15 again. Whether it's going by trial and error process, we'll have to wait and watch. Yeah. So on this note, Chika, I know a lot of fans are watching. What is a trade that you would like to see for CSK? இவ்வளோ ஃபாஸ்டா மூவ் பண்றாங்களே,
teams. இப்ப Should CSK also ஆரம்பிக்கல, ட்ரேட் விண்டோல ஆரம்பிக்கல போல இருக்கு. ஆரம்பிச்சுட்டானே. என்ன ஆரம்பிக்கலன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ட்ரேடே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. பிசிசிஐயோட ராட்டிபிகேஷனுக்கு உனக்கு தான் வந்து வெயிட்டிங். எவ்வளவு நாள் இருக்கு ட்ரேட் விண்டோ? நிறைய நாள் இருக்கும்ல, உனக்கு நிறைய ஐ எம் இருக்கும்ல. ஜஸ்ட் சேயிங் ஷுட் அதர் டீம் ஸ்டார்ட் மூவிங் early. ஏன்னா இப்போ DCF set the bar. சரி, they've jumped the gun and they've just got off to a flying start and DC and LSG, they've got what they wanted. DCK வந்து they wanted a middle order batter, left hander. They've got Rishabh Pant, experienced, might not at his best in T20 but might find his mojo back. அங்க குல்தீப் யாதவ் again experience, ஒரு big groundல they were struggling to find that one spinner. Siddharth Manimaran ஒழுங்கா ஆட வைக்கல, இவன திக்வேஷ் ராத்தியா ஒழுங்கா ஆட வைக்கல. I think it's a win-win trade for both the teams. Wait பண்ணி பார்க்கலாம். Can CSK make that Hardik Pandya trade, Chika? Can CSK really make the Hardik Pandya trade? Can they give something to MI to get Hardik Pandya out of there? I don't know. ஹார்திக் பாண்டியா திடீர்னு கேட்டா ராஜஸ்தான் ராயல்ஸ் இருந்தாங்க. அது மாதிரி ஒன்று போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி நியூஸ் ஒன்று போயிட்டு இருக்கு. இது ஒரு ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒன்று போயிட்டு இருக்கு ரூமர்ஸ். Yeah, that is why I think CSK has to move fast, Chika. They have to be on their toes with this Hardik Pandya trade. If they can be on their toes, if he is really going to come out, இப்போ ஹர்திக் பாண்டியா நிஜமாவே வெளில வராருன்னா மும்பைல இருந்து, I really feel ideal fit for any team. But you wouldn't want to lose out on Hardik Pandya, Chika, if he's there. Hardik Pandya will be a semi fit for CSK. அப்படி ஹார்திக் பாண்டியா எல்லாம் வந்தானா அப்ப சிஎஸ்கே என்ன பண்ணுவாங்க? ருத்துராஜ் கைக்வாட் அங்க அனுப்பிச்சிடுவாங்க. அப்படின்னாங்க Mumbai should want Rituraj. Mumbai, if you come, see, why the RR trade works, Chika, is because Jaiswal is a Bombay boy. It's a direct trade. Anga Jaiswal is being overshadowed by Vaibhav Suryavanshi. So he might want to have that direct trade. Adula vandu or makes a lot of sense. But if you come to CSK, the only direct trade they want is Shivam Dube and Ayush Matre. ஏன்னா அவங்க தான் அந்த Bombay boys and the Bombay connection இருக்கும், Mumbai connection. If I was CSK, I would not give up Ayush Matre. No way am I giving up Ayush Matre for anybody right now. Ayush Matre is a fantastic cricketer. Now would not Ayush Matre CSK lend. But maybe they can take Dube and Ruturaj Gaikwad. Ruturaj Gaikwad Pune aldana. He's from Pune only. Next to Bombay தான் அவனுக்கு. We'll have to wait and see, Chika. We really have to wait and see எப்படி நடக்க போகுதுன்னு. Anyway, thanks for joining us. Guys, before you go, don't forget to subscribe to our channel. Hit the bell icon notification. We'll be back again. Cheers, guys.